அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அன்பந்தருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே 62வது அத்தியாயத்தில் 9வது வசனத்திலே கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மீ யௌமில் ஜும்ஆ. உயர நம்பிக்கையாளர்களே, ஜும்ஆவுடைய தினத்தில் வெள்ளிக்கிழமை அன்று தொழுகைக்காக உங்களை அழைத்தால் ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹி வதருல் பைய், அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு, அல்லாஹ்வை பற்றியுள்ள அந்த உபதேசத்தை கேட்பதற்கு மிக விரைவாக பள்ளிக்கு செல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அன்பான் தர்மி சகோதரர்களே, இந்த விஷயத்தில் மிக பொடுபோக்காக ஏனோதானோ இருக்கின்றோம். உரை முடிந்ததற்கு பிறகு வெறும் தொழுகைக்காக நாம் பள்ளிக்கு செல்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்ஆவுடைய சிறப்புகளை பற்றி ஏராளமாக சொல்லி காட்டுகின்றார்கள். எவனொருவன் ஜும்ஆவிற்காக வீட்டிலிருந்து பள்ளிக்கு செல்கின்றானோ அவனுடைய நடை ஒவ்வொரு அடிக்கும் நன்மை இருக்கின்றது. எவனொருவன் ஜும்ஆவுடைய சிறப்பை பெறுகின்றானோ அடுத்த ஜும்ஆ வரும் வரை அவனுடைய சிறிய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஜும்ஆவுடைய தினத்தில் தான் படைக்கப்பட்டார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான சிறப்புகளை கூறுகின்றார்கள். அந்த அடிப்படையில் அன்பார்ந்த அருமை சகோதரர்களே, ஜும்ஆவுடைய தினத்தில் நம்மளுக்கு எந்த வேலைகள் இருக்கின்றதோ அதெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு, அல்லாஹை பற்றியுள்ள அந்த உபதேசத்தை கேட்பதற்கு நாம் பள்ளிக்கு சொல்வோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்பேற்பட்ட பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.